கதை சொல்லட்டுமா? ஒரு அழகான ஊரில் ஒரு பழைய மாய கிணறு இருந்தது. அந்த கிணறு நல்ல மனசு கொண்டவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று ஊர் மக்கள் நம்பினார்கள். அதே ஊரில் அருண் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப நல்ல மனசு கொண்டவன். ஒரு நாள் அருண் காட்டுக்குள் விறகு எடுக்க சென்றான். தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குது. கொஞ்சம் சாப்பாடு தருவாயா? அருணிடம் இருந்தது ஒரே ஒரு ரொட்டிதான். ஆனால் அவன் அதை கூட தாத்தாவுக்கு கொடுத்தான். இதோ தாத்தா, நீங்க சாப்பிடுங்க. அந்த மாயக் கிணற்றிடம் போ, உனக்கு நல்லது நடக்கும். மயக்கினரா? அருண் அந்த மாய கிணற்றை தேடி சென்றான். அங்கே ஒரு பழைய கிணறு நீல நிற ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று கிணற்றிலிருந்து தங்க நாணயங்கள் வெளியே வர ஆரம்பித்தன. அருண் தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வீட்டிற்கு திரும்பினான். இது போதும். ஆனால் அந்த ஊரில் இருந்த பேராசைக்காரன் ஒருவன் இதையெல்லாம் ஒளிந்து பார்த்துக் கொண்டிருந்தான். இனி எல்லா தங்கமும் என்னோடது. நானும் போய் எல்லா தங்கத்தையும் எடுத்துட்டு வரேன். இனி எல்லா தங்கமும் என்னோடது. திடீரென்று கிணற்றிலிருந்து கருப்பு புகை வந்தது. அவன் எடுத்த தங்கம் எல்லாம் மண்ணாக மாறிவிட்டது. ஐயோ, என்னோட தங்கம். அப்போதுதான் அவனுக்கு தனது தவறு புரிந்தது. நல்ல மனசுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். பேராசை எப்போதும் நஷ்டத்தையே தரும்.